அன்பிற்குரியவர்களே, பொய் ஒரு மனிதனை அழித்து விடும். ஆனால் இன்றைக்கு அந்த பொய் இல்லாமல் எதுவுமே இல்லை. வியாபாரத்தில் போய், தொழில்துறையில போய், வீட்டில் போய், சில பேர் 1000 பொய்யை சொல்லியாமல் ஒரு திருமணம் நடத்திவிடு. இப்படி நிறைய இடத்துல நடந்ததுனாலதான் குடும்பம் நடுத்தருவில் இருக்கிறது. எந்த சூழலிலும் பொய் சொல்லக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. 63 ஆண்டுகள் பெருமானார் வாழ்ந்தார்களே, 63 ஆண்டுகளில் பெருமானார் ஒரு பொய் சொன்னதாக. ஆனா நம்ம பொய் சொல்லாத நாளை அல்லாம ஹக்கானி கூட ஒரு வரலாறு எழுதுவார்கள். ஒரு யூதன், ஒரு நசரானி, ஒரு முஸ்லிம் 3 பேரும் சேர்ந்து பயணம் செய்தார்களாம். பயணம் செய்துவிட்டு வருகிற வழியிலே உணவெல்லாம் தீர்ந்து போனது. ஒரே ஒரு ரொட்டி தான் இருந்துச்சு. 3 பேர்த்துல யாரு சாப்பிடுறது? 3 பேர் சாப்பிட்டாக்க யாருக்குமே பயன் இல்லாமல் போய்விடும். இப்ப நம்ம ஐடியா கொடுத்தான், படுத்து தூங்குவோம், யாருக்கு நல்ல கனவு வருதோ அவங்க சாப்பிடலாம். சரி என்று எல்லாரும் படுத்தார்கள். 2 பேரும் தூங்கிட்டாங்க. நம்மாடி ரொட்டியை சாப்பிட்டு தூங்கிட்டான். காலையில் வேகமாக எழுந்தவுடன் நம்மால் வேகமா கேட்டான், என்ன கனவு கண்டேன்னா. யூதனே, என்ன கனவு கண்ட? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசியதை நேரடியாக கேட்டுக் கொண்டிருந்தேன், ஒட்டு கேட்டுட்டு இருந்தேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நான் அல்லாஹ்வோடு பேசியதை கேட்டுக் கொண்டிருந்தேன். சபாஸ், நல்ல கனவு. நஸ்ரானியை பார்த்து, நீ என்னடா கனவு கண்ட? நான் நேரம் முதவானத்துக்கே போயிட்டேன். முதவானத்துல போய் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பேசிட்டு வந்தேன். சபாஸ், நல்ல கனவு. 2 பேரும் சேர்ந்து, நீ என்ன கண்ட? நான் தூங்கினேன்னா என்ன ஆனது? ஜிப்ராயிலே நேரடியாக வந்து, தம்பி பசியோடு படுத்திருக்கிறாய் என்று தட்டி எழுப்பி ரொட்டியை துண்டு துண்டாக வெட்டி வாயில திணிச்சாரு, சாப்பிட்டேன். 2 பேரும், அட பாவி, இப்படி போய் சொல்லுகிறாயே, எங்களையும் எழுப்பி இருந்தான், எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுருக்கலாமே. யூதனே, உன்னை நான் எழுப்புனேன், நீ தூர்சீன மலையில மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்த. நஸ்ரானி, உன்னை நான் எழுப்பினேன், நீ முதல் வானத்துல இருந்த. நான் கூப்பிட்டு பார்த்தேன், 2 பேரும் வரல, நானே சாப்பிட்டேன். வாழ்க்கை முழுக்க பொய்மையிலேயே ஓட்டிக் கொண்டிருக்கிறேனா? இந்த பொய்யால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன? இந்த பொய் ஒரு மனிதனுக்கு என்றைக்குமே முன்னேற்றத்தை தராது. பொய் சொன்னவன் அந்த பொய்யை மறைப்பதற்காக 1000 பொய், ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய்கள், 1000 தவறுகள். அல்லாஹ் அக்பர். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபின் காலம், கொடுங்கோல் ஆட்சி. ஹஜ்ஜாஜ் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹை கொலை செய்ய சொல்லி உத்தரவு. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் போகிற போது 2 குண்டர்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹை, ஒரு பெரிய மாமனிதரை பிடித்து கொலை செய்ய வேண்டும். 2 பேர் வந்தவங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் ஓடுகிறார்கள், கொலை செய்ய துரத்துகிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ரோட்ல. ஹபீபே அஜமியினுடைய வீடு, அவர் ஒரு பெரிய மனுஷர். அந்த வீடு வந்த உடனே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் நேரமா வீட்டுக்குள்ள போய் ஹபீப் அஜமியிடத்தில் சொல்லுகிறார்கள், 2 பேரும் என்னை துரத்திட்டு வர்றான், உங்க வீட்டுக்குள்ள விட்டேன், நான் வந்ததை மட்டும் அவன்கிட்ட சொல்லிடாதீங்க, அவன்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. ஆபத்துல போய் சொல்லலாம் இல்லையா, அவன்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, உயிர் பெறும். அதே மாதிரி வெளியே வர்றாங்க ஹபீப் அஜமி. 2 குண்டர்களும் வந்து கேட்கிறார்கள், இந்த பக்கம் ஹசன் பஸ்ரி போனாரா, இந்த பக்கம் போனாரான்னு தான் கேட்டாங்க. ஹபீப் அஜமி சொன்னார், ஏன் வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, ஏன் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. உள்ள எப்படி இருந்திருக்கும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ்? இதயமெல்லாம் துடித்து போனது. என்னடா வெளியே போன ஓனான இல்லையா? அன்புக்குரியவர்களே, இப்படி இருக்கிறேன். இந்த 2 குண்டர்கள் உள்ளே வந்தார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் கண்ணுக்கு திட்டவில்லை, கிட்டவில்லை, கிடைக்கவில்லை. மீண்டும் வருகிறார்கள். பெரியவரே, உள்ள இருக்கிறதா சொன்னீங்க, இல்லையே. சத்தியமாக உள்ளதா இருக்கிற. அவங்களே வெளியே போயிட்டாங்க. அவங்களை இழுத்து திருப்பி உள்ள வராங்க இல்லையா? திரும்பவும் 2 பேர்கள் வருகிறார்கள், தேடுகிறார்கள், கண்ணுக்கு கிட்டவில்லை, மீண்டும் வெளியே போகிறார்கள். பெரியவரை இருக்கிறதா சொன்னீங்க, ஒண்ணும் காணுங்க, கையை பிடிச்சிட்டு நான் கூட்டு போய் காட்டவா? எப்படி இருந்திருக்கும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ்? அந்த 2 பேரும் பேசிட்டாங்க, இவர் கொஞ்சம் லூசு போல தெரியுது, போயிடலாம் என்று அவரை விட்டு விட்டு வெளியே கிளம்புகிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் வெளியே வந்து, என்னங்க இப்படி செஞ்சிட்டீங்க?
ஹபீபி அஜமி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பெருமானார் சொன்னது உனக்கு நினைவில்லையா? ஹசன் பஸரி, நபிகள் பெருமானார் சொன்னது நினைவில்லையா? நான் சொன்ன உண்மைதான் என்னையும் காப்பாற்றியது, உண்மையும் காப்பாற்றியது. அசிதுக்கு யுக்தி, உண்மை காப்பாற்றும். பொய் அழித்து விடும். நான் சொன்ன உண்மை என்னையும் உண்மையும் காப்பாற்றியது. நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கையில் உண்மையை மட்டுமே சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு புறப்படுகிறார்கள். 100 இளைஞர்கள் நாயகத்தை கொல்றதுக்காக நின்று பெருமானார் மண்ணை தூவிட்டு புறப்பட்டாங்க. காலையில பார்த்து அலி ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு கேட்கிறாங்க, முகம்மது எங்கே இருக்கிறார்? பொய் சொல்லலாம். இப்பொழுது எங்கே இருக்கிறாரோ அங்கே நன்றாக இருக்கிறார். அங்கே கூட பொய் இல்லையே. எங்கே இருக்கிறாரோ அங்கே நன்றாக இருக்கிறார். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா சௌர் குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உணவு கொண்டு போகிற போது அஸ்மா ரலியல்லாஹு அபூ ஜஹல் கன்னத்தில் அடித்து, முகம்மது எங்கே இருக்கிறார்? எனக்கு தெரியாது, அப்படி இப்படிலாம் சொல்லல, எனக்கு தெரியும் அவர் எங்க இருக்கிறாரோ அவங்க நல்லா இருக்கிறார். ஆக உயிர் போகிற தருவாயில் கூட ஒரு பொய் இல்லை. முதல்ல இஸ்லாத்திலே தூக்கு மேடைக்கு ஏறியவர்கள் யார்? முதல்ல ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா தூக்கு மேடையில் ஏற்றுகிற போது ஒரே ஒரு பொய் சொல்லிவிடு, ஒரே ஒரு பொய், முகம்மது கெட்டவர் என்று சொல்லிவிடு. நல்லவர்னு தெரியும், கெட்டவர் என்று ஒரு பொய் சொல்லி உன்னை விட்டு விடுகிறோம். என் உயிர் போனாலும் என் தலை போனாலும் ஒரு காலத்திலும் என் நாவிலிருந்து பொய் மட்டும் வராது. என்ன அழகான நம்முடைய முன்னோர்கள். ஆனா இன்னைக்கு பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. பிசினஸுக்குள்ள ஏனாக்களை இல்லையா? லீவ் எடுக்கிறதுக்கு எதுக்கு லீவ் எடுக்கிறேன்னு சொன்னா, சின்ன பையன்ல இருந்து எல்லாருமே இல்லையா, வாத்தியார் வெளிய தாத்தா கூட பையன் நின்றுகிட்டு இருந்தான். தாத்தா கூட வாத்தியார் வந்தவங்க தாத்தாவை இழுத்துட்டு உள்ள ஓடுறான் பையன். ஏன்டா இழுத்துட்டு உள்ள ஓடுற? வாத்தியார் வர்றாரு தாத்தா. அதுக்கு என்னடா? இல்ல போன வாரம் தான் நீங்க செத்து போயிட்டீங்க, லீவ் எடுத்திருக்கீங்க. அவரை மூத்தாக்கிட்டான். நிறைய இடங்கள்ல வீடுகள்ல இந்த லீவ் எடுக்கிறதுக்கு ஃபுல்லா எல்லாம் பொய்மை. டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் பொய். அன்பிற்குரியவர்களே, இந்த பொய்யிலே எவ்வளவு பாவங்கள் சேருகிறது என்பதை இந்த உம்மத் அறியவே இல்லை. இந்த உம்மத்தை அது கரையான் அரிப்பதை போன்று அரித்துவிடும் என்பதையும் இந்த உம்மத் புரியவில்லை. முதல்ல பொய். இரண்டாவதாக பைத்துல் மால். அல்லாஹு அக்பர். பைத்துல் மால் பள்ளிவாசலின் சொத்து. இந்த பைத்துல் மால் யாராவது பைத்துல் மாலை வீணாக்கினால் ஜுனூனியத் ஏற்படாமல், பைத்தியம் ஏற்படுத்தாமல் அல்லாஹ் அவர்களை மூத்தாக்குவதில்லை, மெண்டலாக்கிடுவான். அதனால பைத்துல் மால் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அமானிதமாக கொடுக்கப்பட்ட பைத்துல் மால்கள் அது ஜாக்கிரதை இல்லை என்றால் ஒரு மனிதனை ஆகவாசமாக மாற்றிவிடும். நம்ம தண்ணி குடிச்சு தூக்கி ஊத்துறோமே, இது ஜாயிஸா? தண்ணி குடிக்கலாம், ஹாட் வாட்டர், கூல் வாட்டர், அந்த வாட்டர் இந்த வாட்டர் குடிச்சு வச்சிருக்கோமே, தண்ணியை குடிச்சு தூக்கி ஊத்துறோம், ஜாயிஸ் இல்லை. பைத்துல் மால் நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பயன்படுத்த வேண்டும். அவ்வளவுதான் பயன்படுத்த அனுமதி இருக்கிறார் மார்க்கத்தில். இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு கைபர் போர்க்களத்திற்கு சஹாபாக்கள் போய்விட்டு வருகிறார்கள். பெருமானாரினுடைய குதிரை கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு மிதுகம் ரலியல்லாஹு வர்றார். ரசூலுல்லாஹ்வினுடைய குதிரை கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு ரசூலை நோக்கி வந்த அம்பு, ரசூலை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொண்டதால் ரசூலை நோக்கி வந்த அம்பு மிதுகம் ரலியல்லாஹுவின் மீது பாய்ந்து மிதுகம் ரலியல்லாஹு ஷஹீதாகிறார்கள். கைபர் போர்க்களத்துக்கு பிறகுதான் சஹாபாக்கள் எல்லாம் லட்சாதிபதி. அதுக்கு முன்னாடி எல்லாம் பிச்சாதிபதி. ஒண்ணுமே இல்லை. கைபர்ல கிடைச்ச பெரிய பொருளை பெருமானார் பங்கு வைத்தார்கள். வரும்போது அவர் எவ்வளவு கற்பனை பண்ணிட்டு வந்திருப்பாரு, நமக்கு இன்னென்னதெல்லாம் கிடைக்கும், குடும்பத்துக்கு இப்படி எல்லாம் கொடுக்கணும், எவ்வளவு தர்மம் செய்யணும், நிறைய கற்பனைகள். ஆனால் அவர் ஷஹீதாகி விட்டார். நபித்தோழர்கள் எல்லாம் சுற்றி நின்று பேசுகிறார்கள், இவர் சொர்க்கவாசி, இவர் சொர்க்கவாசி, நாயகத்தின் குதிரையை இழுத்துக் கொண்டு வருகிறார், ஷஹீதாகி விட்டார், சொர்க்கவாசி. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரின் ஆடைக்கு கீழே நரக நெருப்பு எரிகிறது என்றார்கள். அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் துடித்து போனார்கள்.
என்ன நாயகமே சொல்லுகிறீர்கள்? ஆம், இந்த ஆடையை பைத்துல் மாலை பிரிப்பதற்கு முன்னால் எடுத்துக் கொண்டு வந்து விட்டார். பைத்துல் மால்ல கிடைக்கிற பொருளை பிரிக்கப்படுவதற்கு முன்னால் எடுத்துக் கொண்டு வந்து விட்டார். அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பைத்துல் மாலை பிரிக்கப்படுவதற்கு முன்னால் எடுத்துக் கொண்டு வந்து விட்டார். எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர். பொருள் எல்லாம், கனிமத் பொருள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சு. அந்த பொருட்களை எடுத்து ரசூலுல்லாஹ் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் எடுத்து அணிந்து கொண்டார். உடனே கூட்டத்தை கிளச்சிக்கிட்டு ஒரு சகாபி ஓடி வர்ற, நாயகனே என் செருப்பு வார் அந்திருச்சு, அந்த போர்க்கிடத்துல ஒரு வார் கிடைச்சு, அந்த வாரை எடுத்துட்டு வந்துட்டேன் நாயகமே. பெருமானாரின் முகம் மாறுகிறது. இது செருப்பு வார் அல்ல, சிராக்கான இது நரகத்தின் வார் என்றார்கள். பைத்துல் மால் பள்ளிவாசலுக்கு சேர வேண்டியது, மதச்சாக்களுக்கு சேர வேண்டிய பொருளில் ஒருவன் கை வைத்து விட்டால் உடனுக்குடன் பதிலடி கொடுப்பான். அதனால இதை பத்தி யாருமே கண்டுக்கிறது இல்லை. வந்த உடனே ஜம்முன்னு அப்படியே பேனை தட்டி விட்டுட்டு இல்லையா அப்படியே தொழுதுட்டு அவர் பாட்டுக்கு போயிட வேண்டியது. அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, நாம் செய்கிற ஒழுவுக்கு கூட ஒரு மனிதன் காசு பணத்தை போட்டு விட்டால் ரப்பு சந்தோஷம் அடைக்கிறான். ஏன்னா தண்ணி பைத்துல் மால் பொது தண்ணி வாங்கி ஊத்துறாங்க, எங்கிருந்தோ யாரோ. நாம் செய்கிற ஒழுவுக்கு இன்னொரு பணம் கொடுக்கிறார் இல்லையா? மாற்றம் எவ்வளவு தூரம் பேசுகிறது பைத்துல் மால். ஆனால் அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. நம்முடைய அமல்களை அழித்து ஒரு மனிதனை ஆக உயர்ந்தவனை தாழ்ந்தவனாக மாற்றிவிடும். பெரிய பொருளாதாரம் படைத்தவனை ஏழ்மையாக்குவது இந்த பைத்துல் மாலில் கை வைப்பது. அல்லாஹ் அக்பர். நிறைய இடங்கள்ல இந்த பைத்துல் மால்ல கை வச்சவங்களுடைய வரலாறை சொன்னா காலமுள்ள சொல்லலாம். பள்ளிவாசல் சொத்துல கை வைத்து விட்டு அவர்கள் வாழ்ந்ததாக வரலாறே இல்லை. சந்ததிகளையே ரொம்ப அழித்து விடுவான். அல்லாஹ் அக்பர். அதனால இது விஷயத்திலேயும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, ஆக்குள் வாடிகை, இந்த பெற்றோர்களை எதிர்த்து பேசுதல். இன்னைக்கு எல்லா வீட்லையும் சாதாரணமாக இது நடக்கிறது. பெற்றோர்களை சாதாரணமா அப்படின்னு சொல்லிடுறது. அல்லாவே சொல்றான், வல தக்குல்லஹுமா உஃபி, உஃப் என்று சொல்லிவிடாதீர்கள். எங்க உஸ்தாது சொல்லுவாங்க, அல்லாஹ் அக்பர், அவங்க தகப்பனார் கண்ணுல தூசி விழுந்துச்சான், இந்த தூசியை எடுத்து விடுமான்னு வாப்பா சொன்னாராம். அப்ப உஸ்தாது சொன்னாங்களா அழுதுகிட்டே, அல்லாஹ் இப்படி சொல்லிட்டானே நான் எப்படி ஊதி விடுறது, அதனால நான் வீசி விடட்டுமான்னு கேட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, வலா தக்குல்லஹுமா உஃபின்னாக்கா அவங்க மனம் புண்படும்படி நடந்து விடாதீர்கள். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, நான் என் தாய் தகப்ப புண்படாதபடி நான் நடந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? இமாம் முஜாஹித் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? பெற்றோரிடத்திலே துவாவை பெற வேண்டும். பெற்றோர்கள் படுத்த படுக்கையாக மாறி அவர்கள் படுக்கையிலே இருக்கிற போது, அவர்கள் மலம் ஜலம் கழிக்கிற போது நாம் சுத்தம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது கூட சீ என்று சொல்லிவிடாதீர்கள், ரப்புக்கு பிடிக்காது. படுத்த படுக்கையில் இருப்பவர்களை சுத்தம் செய்கிற போது கூட சொல்லாதீர்கள். காரணம், உங்களை 1000 முறை சுத்தம் செய்தவர்கள் அந்த தாயும் தகப்பனும் சிறு குழந்தையாக இருக்கிற போது. அதனால ஆக்குள் வாலிதை, இந்த பெற்றோர்களை மிஞ்சிச்சிட்டா இந்த உலகத்திலேயே அல்லாஹ் கேவலமாக்காமல் விடுவதில்லை. ஆனா இதெல்லாம் உணர்றதே இல்லை இந்த பிள்ளைகள் இல்லையா? எப்பயுமே தாய் தகப்பன் கூட சண்டை தான். இப்ப இருக்கிற அது நவீன பிள்ளைகள் இருக்கிறார்களே, எப்பயுமே பெற்றோர்களோடு சண்டை தான். முதல்ல துப்பாக்கியை கொடுத்து யாரடா சுடுவேன்னா எங்க அப்பா வந்தான் அப்படிங்கிறான். ஏன்னா அவ்வளவு தூரம் இல்லையா? தகப்பனார் மேல அவ்வளவு பாசம். அதற்கு காரணம் நம்முடைய தாய்மார்களும் ஒன்று. ஆம்பளைய பெண் பிள்ளைகளுக்கு அம்மாவின் சிறப்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அம்மாவோட சிறப்பு நம்ம அம்மா யாருன்னு சொல்லணும். அம்மா மாதிரி பாப்பாவுடைய சிறப்பை பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பையனுக்கு, டே உன் தகப்பனார் யார் தெரியுமாடா, எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமாடா. இது நேர் மாற்றமா நம்ம வீட்டுல நடக்குது. தாய் என்ன சொல்லித்தர, டே ஒப்பனை நம்பாத, அது லூசு, அது பேச்சை கேட்ட நீ விளங்க மாட்ட, எந்த காலத்துல நீ உருப்பிட மாட்டடா, உங்க அப்பா பேச்சை மட்டும் கேட்காதடா. இப்படியே சொல்லி சொல்லி வளர்ந்து அந்த பிள்ளைக்கு தகப்பன் தரலாக தெரிகிறார்.
அன்பிற்குரியவர்களே, இந்த நிலை மாற வேண்டும். நான் சிரிப்பதற்கு சொல்லவில்லை, ஒவ்வொரு இல்லங்களிலும் நடக்கிற யதார்த்தத்தை பேசுகிறேன். நாம் உணராமல் நிறைய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாலாவது அல் மன், செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுதல். அல்லாஹ் அக்பர். ரப்புக்கு பிடிக்காத காரியங்களில் இதுவும் ஒன்று. செய்த உபகாரங்களை சொல்லி காட்டுதல். அது நிறைய இன்னைக்கு ரமலான் மாதத்துல எல்லாம் நடக்கும். நான் 8 குர்ஆன் முடிச்சிட்டேன், அல்லாஹ்வுக்கு உனக்கு உள்ளது. நான் 10 குர்ஆன் முடிச்சிட்டேன், நான் இவ்வளவு தர்மம் செஞ்சிட்டேன், நான் அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன் என்று அன்புக்குரியவர்களே செய்த உபகாரங்களை சொல்லி காட்டுதல் இதுவும் நம்முடைய நன்மைகளை அளித்துவிடும். அதனால அந்த உபகாரங்கள் எப்பொழுதுமே ரகசியமாக தங்கத்தட்டு மாதிரி. ஒரு ஆள்கிட்ட தங்க இருக்குன்னாக்கா எல்லாத்திலையும் காட்டிட்டு போகிற. ஒரு 500 பவுன் தங்க இருக்கு, பள்ளிவாசல்ல வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், எங்க வீட்டுல 500 பவுன் தங்க இருக்கு பாத்துக்கன்னு சொல்லிட்டு போய் வைப்பார. எவ்வளவு ரகசியமா அண்ணன் தம்பி கூட தெரியாம முடிச்சு வைப்பாரு இல்லையா? இதை போன்றுதான் அல் மன், அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியாமத்துக்களை நாம் செலவழிக்கிற போது சொல்லி காட்டக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு செலவழித்தீர்கள், எவ்வளவு இபாதத்து செய்தீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதில்லை, உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். 1 கோடி ரூபாய் கொடுத்தவரை விட 1 ரூபாய் கொடுத்தவரை சில நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதிக்கிறான். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. எவ்வளவு அதிக அமல் செய்தீர்கள் என்று அல்லாஹ் பார்க்கவில்லை, அஹ்ஸனே அமல், எவ்வளவு அழகாக செய்திருக்கிறீர்கள். தபூக் போர்க்களம் இந்த உம்மத்து படிக்க வேண்டிய பாடம். எல்லாம் குவியலா கொண்டு வந்து கொட்டி இருக்கிறாங்க. நீண்ட தூரம் 800 கிலோமீட்டர் போகணும் தபூக் போர்க்களத்திற்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்தாக்க வீட்டே கொண்டு வந்துட்டாங்க, உமர் ரலியல்லாஹு பாதி கொண்டு வந்துட்டாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா 1500 ஒட்டகைகளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். உஸ்மானே கனி 300 ஒட்டகைகள் சரக்கோடு கொடுத்திருக்கிறார்கள். அவ எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு நிறைந்திருக்கிற போது ஒரு ஏழை நபித்தோழர் சஹல், ஏழை நபித்தோழர் சஹல் எல்லாரும் போர்க்களத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. நேரா மனைவிட்ட போறாரு, அம்மா போர்க்களத்துக்கு ரசூலுல்லாஹ் கேட்டிருக்காங்க, ஏதாவது நான் கொடுக்கணும், ரசூலுக்கு ஏதாவது நான் தரணும் என்று கேட்கிற போது மனைவி சொன்னார்கள், பாத்திரத்தை காட்டுகிறார்கள், எதுவுமே இல்லையேங்க, நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லையே, கொடுப்பதற்கு இல்லையே. நேரா போனாரு, யூதரின் தோட்டத்தில் கிணற்றில் தண்ணீர் இறைக்கிறார். ஒரு வாளி இறைத்தால் ஒரு பேரித்தம்பழம், இப்படியே 19 வாளி இறைக்கிறார். 19 பேரித்தம்பழத்தை கையிலே கொண்டு வருகிறார். வருகிற போது கையெல்லாம் நடுங்குகிறது. காரணம், மலை போன்று பொருள் இருக்கிறது, நியமத்தாய் கொட்டி கிடக்கிறது. இந்த 19 பேரிச்சம்பழத்தை கொடுத்தா என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க என்றெல்லாம் கை நடுங்கி தூரத்தில் வருகிறார். தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து விடுகிறார்கள். பெருமானார் நடக்கவில்லை, சாகிலா ஓடி, பெருமானார் ஓடினார்களா, விரைந்து சென்றார்களா. அந்த பொருளை தன் கையிலே வாங்கி அவரை கட்டி அணைத்து எல்லா பொருட்களின் மீதும் இந்த பேரிச்சம்பழத்தை தூவி சஹலின் பரக்கத்தால் உழைத்த இந்த ஏழை சஹலின் பரக்கத்தால் அல்லாஹ் வெற்றியை தீர்மானித்து விட்டார். அல்லாஹ் அக்பர். அப்ப எவ்வளவு என்பது நோக்கம் அல்ல இல்லையா? சொல்லி காட்டுவதில் அர்த்தம் இல்லை, சொல்லி காட்டுவதில் அர்த்தம் இல்லை. அல்லாஹ் கொடுத்ததை கொடுக்கிறது எதுக்கு சொல்லி காட்டணும்? கூடாது. 5வதாக அன்புக்குரியவர்களே, சில பாவங்கள் இருக்கிறது, நாம் உணராமலே செய்கிற பாவங்களில் ஒன்று நஃப்ஸ்பரஸ்தி. எல்லாரும் நஃப்ஸுக்கு அடிமையாகிவிட்டார்கள். நஃப்ஸ் என்ன சொல்லுதோ அதைத்தான் இப்ப கேட்டு பழகி இருக்கான் மனுஷன். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை கேட்கறதுல. KFCல இருக்கிற கோழி ஹராம்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா நஃப்ஸ் சொல்லுது ஹராமாவது உண்டாவது, வாங்கி அறுத்துரு இல்லையா, அல்ல வாங்கி சாப்பிட்டு KFC முடிச்சிரு. என்னைக்காவது பிள்ளைகளுக்கு சொன்னோமா KFC? ஒரு காலம் இருந்தது, நம்மால் எப்படி இருப்பான்னா தண்ணியை போட்டுட்டு சாராய கடையில உட்காந்துக்கிட்டு கறி ஆர்டர் பண்ணுவான். கறி வந்தோன்னு ஏ ஹலல் ஹே ஹராம் இல்லையா? இது எப்படி அடுத்தது, அவன் எப்படி இருக்கிறானே தெரியாது.
ஆனா இன்றைக்கு அந்த ஹலால் ஹராமை பற்றி யோசிக்காமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, இந்த நிலை மாற வேண்டும். நப்சு மன சொல்லுது, நாளைக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை போய் அங்க சாப்பிடலான்னு ஏதோ ஒரு ஹோட்டல்ல சொன்ன உடனே கிளம்புறாங்க குடும்பத்தோட. நப்சு என்ன சொல்லுகிறதோ வரலாறு தெரியுமா உங்களுக்கு? மாதிரி ஃபாரூக் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள போய் நுழையிறாங்க. நம்முடைய முன்னோர்கள் இந்த தீனை வளர்த்த விதத்தை சொல்லுகிறேன். உமர் ரலியல்லாஹு உள்ள போய் வீட்டுல நுழையிறாங்க. மகன் மீன் சாப்பிடுறாரு. நேரா மனைவிட்ட போய் கேட்டாங்க, என்ன தம்பி மீன் சாப்பிடுறாருன்னு கேட்கிறாங்க. 6 மாசமா சொல்லிக்கிட்டே இருந்தாரு, இன்னைக்கு தான் வாங்கினேன். எவ்வளவு நாளா? 6 மாசமா சொல்லிட்டே இருந்தாரு, மீன் சாப்பிடணும் மீன் சாப்பிடணும் மீன் சாப்பிடணும்னு. அதனால இன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நேரா வந்தாங்களா உமர் ரலியல்லாஹு மகனை பார்த்து சொன்னாங்களா, நப்சு கேட்டதெல்லாம் சாப்பிட்டுவியாமா? நப்சு கேட்டதெல்லாம் சாப்பிட்டுவியா? அல்லாஹ் அக்பர். அப்படியே சாப்பிடுறத விட்டுட்டு வந்துட்டாரு இப்னு உமர் ரலியல்லாஹு. நப்சு விரும்புவதை எல்லாம் நீ ஆசைப்படுவாயா? ஒரு வார்த்தை. நப்சை நீ கட்டுப்படுத்து. நப்சு உனக்கு கட்டுப்பட வேண்டுமே தவிர நீ நப்சுக்கு கட்டுப்படக்கூடாது. நப்சு எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் கவுக்கும். நான் பிள்ளைகளுக்கு சொல்றது பொதுவாக சொல்றது உண்டு. ஒரு ஆள் குரங்கு வளர்த்தான். சொன்னதெல்லாம் கேட்கிற குரங்கு, சொன்னதெல்லாம் கேட்கும். தண்ணி எடுத்துட்டு வா, விருந்தாளி வந்திருக்கிறார், போய் தண்ணி எடுத்துட்டு வா, கரெக்டா கொண்டு வந்து வச்சுச்சு. குரங்கு வளர்க்கிற எப்பயுமே கையில குச்சி வச்சிருப்பான். அடிச்சா ஒரு அடி கீச்சு கத்திட்டு ஓடுது குரங்கு. போய் சோறு எடுத்துட்டு வா, கரெக்டா கொண்டு வந்து வச்சுச்சு. திரும்ப அடிச்சான், கத்திட்டு ஓடுது. விருந்தாளிக்கு கோவம் வந்துருச்சு. சொன்னதெல்லாம் கேட்குது, கேட்கிற குரங்கு எதுக்கே அடிக்கிறேன். சரி நான் அடிக்கல விடு, போய் சாம்பார் எடுத்துட்டு வா. சாம்பார் எடுத்துட்டு வந்துருச்சு. அடிக்காமையே பேசாம உட்காந்துக்கிட்டான். அந்த குரங்கு அங்கிட்டு பார்த்துச்சு. அடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே சாம்பாரை தூக்கி விருந்தாளி தலையில கொண்டு விட்டு. அப்பதான் விருந்தாளி சொன்னா, சரி உன்னை அடிச்சுக்கிட்டே இருந்தாதான் நீ சரி வருவ. இதே மாதிரிதான் நப்சை எப்பயுமே அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதற்கான வேலையைத்தான் சஹாபாக்கள், தாபிஈன்கள், இறைநேசர்கள் செய்தார்கள். இன்றைக்கு அதை செய்வதற்கு ஆள் இல்லை. செய்யக்கூடிய இமாம்கள் ஜுமாவிலே பேசினாலும் ஜுமாவோட பேசுவதற்கு பிறகு வருகிற சமூகமாக மாறி போயிருக்கிறோம். நப்சுக்கு கட்டுப்படக்கூடாது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமலேயே, இந்த நப்சு கொண்டு போய் நரகத்தில் தள்ளிவிடும் என்று தெரியாமலேயே நாம் நப்சுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறியப்படாத தீமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. 6வதாக அன்புக்குரியவர்களே, அல் கிப்ர், பெருமை. பெருமை ஈமானையே காலி பண்ணிடும். யாருடைய கல்வியிலே கடுகளவு பெருமை இருக்கிறதோ சொர்க்கம் நுழைய முடியாது. சொர்க்கத்தில் நுழைவதை இன்னைக்கு பெருமை இல்லைன்னு யாராவது சொல்லட்டும். ஒண்ணுமே இல்லாத ஆளு கூட பெருமையா தான் நிக்கிறான். நான் யார் தெரியுமா அப்படிங்கிறான். யார் நீ? நான் யார் தெரியுமா? அல்லாஹ் அக்பர் இல்லையா? எங்கு பார்த்தாலும் பெருமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவானாம், அல் கிப்ரு ரிதாஇ வல் அல்பத்து இஸா. பெருமை என்பது என் மேலாடை, கண்ணியம் என்பது கீழாடை. யாராவது பெருமை கொண்டால் அவனை நான் அழிக்க துணிந்து விடுவேன். பெரிய பெரிய ஆள்லாம் அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்ன? ஃபிரௌன் அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்ன? அனரக்கூட்ட மாட்டார். நானே அல்லான்ட்டான். இப்லீஸ் போய் ஃபிரௌன்ட்ட கேட்டாங்க, டேய் அப்பா, நான் ஊரையே கெடுத்தேன்டா, ஆனா நீ என்ன விட பெரிய ஆளா இருக்க, உலகத்தையே கெடுத்தவன் நான். இப்லீஸ் போய் சொல்றா ஃபிரௌன்ட்ட, நான் ஒரு நாள் கூட நான் அல்லான்னு சொன்னதே இல்லை, நான் கெடுத்த நீ என்ன விட தாண்டி போய் நான் தான் ரப்புன்ட்ட. சபாஸ் நான். அப்ப அந்த பெருமை எவ்வளவு தூரம் உச்சத்திற்கு கொண்டு போய் ஃபிரௌனை காலி செய்தது இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த பெருமை நம்மிடத்திலே வரலாமா? இன்னைக்கு கல்யாண காட்சியில பார்த்தோம்னு சொன்னா அந்த பெருமையுடைய உச்சம். காசு இருக்கிறவன் கல்யாணம் பண்றான் பரவாயில்ல, காசு இல்லாதவனும் அந்த பெருமையை காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது நான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் எவ்வளவு கோபப்பட்டான் தெரியுமா? 15வது ஜுஸுவினுடைய கடைசி 16வது ஜுஸுவினுடைய துவக்கம். அல்லாஹ் கோபப்பட்டது தான் வரலாறு சொல்கிறது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கிறாங்க, இந்த ஊர்லயே அறிவாளி யாருன்னு கேட்டாங்க. இந்த ஊர்லயே அறிவாளி யாருன்னு. உண்மையிலேயே நபியை தவிர அறிவாளி யாராவது இருக்க முடியுமா? உண்மையைத்தான் சொன்னாங்க. இந்த ஊர்லயே அறிவாளியா என்று எல்லா மக்களும் சேர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்க குர்ஆன் பேசுகிறது. எல்லாம் சேர்ந்து கேட்கிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் சொல்லிட்டாங்க. ஆன அப்படின்னு உடனே அல்லாஹ் வகை அறிவிச்சுட்டானே, இல்ல ஒன்னோட பெரிய அறிவாளி இருக்கிறாருன்னா
யாரு அவர்கிட்ட போய் நான் கல்வியை படிக்கிறேன், யாரு அது யாரு அது அல்லாஹ் சொன்னா பொரிச்ச மீன் எடுத்துட்டு போ, உயிர் மீன் அல்ல, பொரிச்ச மீனை எடுத்துட்டு போ, எங்க அது துள்ளி குதிச்சு ஓடுதோ அங்க இருப்பார். உனக்கு உயிர் மீன் அல்ல, அல்லாஹ் எவ்வளவு வாட்டி கொடுக்குறான், உயிர் மீன் அல்ல, செத்த மீன் வழிகாட்டும். என்ன உன்னை நான் என்று சொல்லுகிறான், செத்த மீனை வைத்து வழிகாட்டுவேன். நான் என்ற வார்த்தை ஒரு நபியின் வாயிலிருந்து வரக்கூடாது. செத்த மீன் வழிகாட்டுகிறது. அங்க பார்த்தா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, நான் சொல்றாருல இவரு, அதனால நம்ம ரெண்டு பேருக்கு ஒத்து வராதுட்டாங்க. அதெல்லாம் ஒத்து வராது, சரிப்பட்டு. அல்லாஹ் அக்பர். நான் என்று சொன்னதை அல்லாஹ் எவ்வளவு கண்டிக்கிறான். ஆனா நம்ம அதை உணராம எல்லாத்துலையும் நான் யார் தெரியுமா, என் பொத்து என்ன தெரியுமா, என் பவர் என்ன தெரியுமா, எல்லாமே அன்பிற்குரியவர்களே. மெஹ்லம் அப்துல்லாஹ் இப்னு அத்தாரி இடத்திலே போய் காட்டினார். மெஹ்லம் யார் தெரியுமா, பயங்கரமான மல்யுத்த குத்துச்சண்டை வீரன். பொதுவாகவே இந்த ஜிம்முக்கு போற ஆள்லாம் தன்னுடைய துணிச்சலை யார்கிட்ட காட்டுவாங்கன்னா புல்தடிக்கு போய் மாட்டதான். அவரை மாதிரி ஆள்கிட்ட போய் பேசாதீங்க. எவனாவது அப்ப சுப்ப கிடைச்சாங்கன்னா அவரை போய் இடிச்சு பார்க்கிறது. ஏன்னா அவர் ஜிம்முக்கு போயிட்டு வந்தாருங்கிறத காட்டுறது. அதே மாதிரி இந்த மிகிதம் பயங்கரமான அவசாட்டு பாவம் தொழுதுட்டு வந்திருக்கிறாரு அப்துல்லாஹ் இப்னு அத்தாரி. அவர்கிட்ட போய் நான் தெரியுமா, வச்சு பார்க்கலாமா, சண்டை வச்சுக்கலாமா என்றெல்லாம் கேட்க அவர் அழகா சொன்னாரு. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே, அவ்வளவுக்கு நுத்துஃபா, உன்னுடைய ஆரம்பம் ஒரு அசிங்கம், உன்னுடைய ஆரம்பம் ஒரு அசிங்கம், ஆகிருக்க ஜீஃபா, கடைசியில நீ ஒரு செத்த பிணம், நாற்றம் அடிக்கிற பிணம். இந்த ரெண்டுக்கும் இடையிலே மலத்தை தூக்கி கொண்டு செல்லுகிற ஜடலம். பையில பேக்ல எப்பயுமே பேக்குள்ள மலத்தை தூக்கியே வைத்துக் கொண்டு செல்லுகிற ஜடலம். என்ன உனக்கு பெருமை கேட்கிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு அத்தாரி. என்ன அழகான வார்த்தை. ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் 40 ஹஜ் செஞ்சிருக்கேன். ஒருத்தர் சொல்றாரு, நான் தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போவேன். ஒரு சொன்னாரு, நான் 40 கோடி தர்மம் பண்ணிருக்கிறேன், நான் தான் ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துக்கு போவேன். இவர் 40 ஹஜ்ங்கிறாரு, அவர் 40 கோடிங்கிறார். அந்த ஊர்லயே ஒரு பெரிய ரவுடி வந்தான். அந்த வழியை போயிட்டு இருக்கேன். இதை கேட்டுட்டு, நான் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னாடி தான் நீங்க எல்லாம், நான் போனதுக்கு பின்னாடி ரவுடி, நீ சொர்க்கத்துக்கு வர்றதா இருந்தா சொர்க்கமே எங்களுக்கு வேணாண்டா, இங்கேயே படாத பாடா இருக்கு. அப்ப அந்த ரவுடி சொன்னான்னா, நான் என்று சொன்னது என்னை சொல்லவில்லை, நான் என்ற அகந்தை போனால் தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். நான் போனால் சொர்க்கம் போகலாம், நான் என்ற அகந்தை போனால் சொர்க்கம் போகலாம். அப்ப அந்த கிபு அறவே கூட. ஏழாவதாக நாம் உணராத பாவங்களில் ஒன்று அல்ல ரமபுல் பாத்தில், தேவையற்ற கோபம். தேவையற்ற கோபம் இன்னைக்கு அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது இல்லையா? கோபத்தையெல்லாம் சில பேர் கொண்டு போய் பொண்டாட்டிகிட்ட தான் காட்டுறது. பயங்கரமா ஆபீஸ்ல இருக்கிறது, கடையில இருக்கிறது, மார்க்கெட்ல இருக்க எல்லா கோபத்தையும் கொண்டு போய் அங்க புளின்னு அப்ப சுவையான பொண்டாட்டி இருந்துச்சுன்னா, சில வீட்டுல பார்த்தாக்கா அந்த அம்மா கோபத்தை ஃபுல்லா இவர் மேல காட்டி உள்ள போன வேகத்துல ஆதியார் வெளியே வருவார். என்ன காட்டியார் போன ஸ்பீட்ல வர்றீங்க? இல்ல ஒண்ணு இல்ல இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த கோபம் படாதவாறு எடுத்து விடுகிறார். அல்ல, கோபம் ஒரு மனிதனை அழித்து விடும். ஆனால் தேவையற்ற கோபம் அறவே கூடாது. நபிகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எப்ப நபித்துவத்தை கொடுக்குறான், நிறைய வரலாறுகள் இருக்கு. அதுல ஒண்ணு, நிறைய பயிற்சி, ட்ரைனிங். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயங்கர ட்ரைனிங். ஆடு மேய்ப்பவர்கள் தான் நபிமார்கள். நிறைய பேர் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. அந்த ஆட்டை ஓட்டிட்டு போகும்போது ஆட்டை சர்வசாதாரணமா ஓட்டிட்டுலாம் போக முடியாது, ஓடும். இதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆடை மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஆடு மட்டும் தனியா ஓடுது. தனியா ஓடிக்கொண்டிருக்கிற ஆட்டின் மீது முள் குத்தி விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க, முள் குத்திருச்சு, போய் சீக்கிரம் முடிச்சிடலாம் நினைக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலையில முள் குத்திருச்சு. ஆடு நொண்டி நொண்டி ஓடுது, இவங்களும் நொண்டி நொண்டி ஓடுறாங்க. டக்குன்னு ஆட்டை போய் பிடிச்சிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். பிடிச்ச ஒண்ணு அல்லாஹ் நினைச்சான், அல்லாஹ் பாக்குறான், இங்கதான் முதலில் தன் காலில் இருக்கிற முள்ளை இவர் எடுத்தால் கோபக்காரன். ஆற்றில் இருக்கிற முள்ளை எடுத்ததற்கு பிறகு ஆடு பாவம் என்று அதன் முள்ளை எடுத்ததற்கு பிறகு தன் காலில் இருக்கிற முள்ளை எடுத்தால் இவர் கோபம் போனது. ஒரு பயிற்சி வச்சான் மூசா அலைஹிஸ்ஸலாம். வேகமா ஆட்டை பிடிச்ச உடனே ஆட்டின் காலில் இருக்கிற முள்ளை எடுக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் தன் காலில் இருக்கிற முள்ளை எடுத்தார்கள்.
இப்பொழுது நீங்கள் பயிற்சி பெற்று விட்டீர்கள். சமூகத்தை மேய்ப்பதற்கு பயிற்சி பெற்று விட்டீர்கள் இல்லையா? அப்ப இந்த கோபத்தை அடக்குவதற்கு கோபத்தோடு ஓடுறாங்க. அல்லாஹ் கொடுத்த பயிற்சி அல்லாதுதான். அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு கோபப்படுத்தினாங்க இறைநேசர்களை. நம்மள மாதிரி ஆளா இருந்தா அடிச்சே கொண்டு போடுவோம், அவ்வளவு கோபம். ஒரு ஆள் ராத்திரி 2 மணிக்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்கு வந்து 2 மணிக்கு கதவை தட்டி, நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் 2 மணிக்கு கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் அத்தா ராஜா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு என்ன ஆகும்? அவ்வளவுதான். அடுத்த நாளே ஊரை காலி வீட்டுக்கு போயிடுவாரு. இந்த ஏரியாவில் நம்ம இருந்தா ஒன்றும் சரிப்பட்டு வராங்க இல்லையா? ராத்திரி 2 மணிக்கு கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைச்சு வந்தேன், ஆனா அது மறந்து போயிடுச்சு, ஞாபகம் வந்தோன்னு வர்றேன். சரி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி படுத்துறாங்க. இன்னொரு 1/4 மணி நேரத்துல மீண்டும் கதவை கட்டி உள்ள திறந்தோன்னு அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வாங்க, என்ன கேள்வி? காமாசி தான் நினைவுக்கு வந்திருக்கு, மறந்துருச்சு. சரி, நினைவு வந்தோன்னு வரேன், நீங்க படிங்க. யாரு? எவ்வளவு பெரிய ஆசிரியர் இல்லையா? எவ்வளவு பெரிய மனிதர். மீண்டும் அபூ ஹனீஃபா கோவமே படல, போயிட்டு வாங்க. அதுக்கு அடுத்தது இதை நம்மளோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இல்லையா? அவர் டாக்டர் போய் ராத்திரி 2 மணிக்கு கதவை தட்டி கூப்பிடும் போது அவர் முக சந்தோஷமா வர்றாரு, 1/2 கிலோ இஞ்சியை சாப்பிட்ட மாதிரியே கதவை திறக்கிறார் இல்லையா? ஆனா அன்புக்குரியவர்களே, 3வது தடவை ஞாபகம் வந்துருச்சு. என்ன தெரியுமா கேள்வி? என்ன கேட்டார் தெரியுமா? 3 தடவை கதவை தட்டி தட்டி திறந்ததற்கு பிறகு, உஸ்தாத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களே, மனிதனுடைய மனம் இனிக்குமா புளிக்குமான்னு கேட்டார். ராத்திரி 2 மணிக்கு கேட்கிற கேள்வி. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கோபப்படவே இல்லை, இனிக்கும் என்றார். சட்டுன்னு கேட்ட, என்ன சாப்பிட்டு பாத்தீங்களா? எப்படி இருக்கும்? நம்மகிட்ட இப்படி கேட்டிருந்தா எப்படி நடந்து என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒன்றும் பதில் சொல்லவில்லை, அமைதியாக சொன்னார்கள். ஈக்கள் என்றைக்குமே இனிப்பில் தான் அமரும், மரத்தில் அமருவதால் இனிக்கும் என்று நான் சொல்லுகிறேன். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பொறுமை, எவ்வளவு பொறுமை! கோபமே இல்லாமல் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இல்லங்களில், நம்முடைய கடையில், நம் சமூகத்தில் இந்த கோபம் ஈமானை அழித்துவிடும். அறியாமலேயே அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, என்னவோ அதற்கு அடுத்து ஹசத், பொறாமை. அல்லாஹ் அக்பர். பொறாமை இல்லாத ஒரு ஆள் கூட இல்லை. உணரப்படாத தீமைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பொறாமை இருக்கிறதே எப்படி விறகை நெருப்பு சாப்பிடுமோ அதை போன்று ஈமானை சாப்பிட்டுவிடும். நெருப்பை எப்படி விறகு சாப்பிடுகிறது கொஞ்சம் கொஞ்சமா, அதே மாதிரி பொறாமை சாப்பிட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய இல்லங்கள்ல மாமியாவுக்கும் மருமகளுக்கும் மத்தியில பொறாமை இல்லாம இருக்கா இல்லையா? இங்க வந்திருக்கிற எல்லா வீட்லயும் அவுளியாக்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எங்க ஊர்ல எல்லாம் நிறைய சிக்கல் இருக்கு. அன்பிற்குரியவர்களே, பொறாமை இல்லாத வீடே இல்லை. தொழிலில் பொறாமை, கல்வியில் பொறாமை, வீட்டிலே பொறாமை, பதவியில் பொறாமை, எல்லாம் பொறாமை. அல்லாஹ் சொல்கிறார், நாங்கள் கஸம்னா பைனஹும் மஈஷா, வாழ்க்கையை நாம் பங்கு வைத்து கொடுத்திருக்கிறோம். பொறாமைப்படுவதில் அர்த்தம் இல்லை. அப்துல் காதர் பாய் இப்படித்தான் இருப்பாரு, அப்துல் ரஹ்மான் பாய் இப்படித்தான் இருப்பாரு, ஜலாலுதீன் இப்படித்தான் இருப்பாரு. அல்லாஹ் பங்கு வச்சு கொடுத்து விட்டார். பொறாமைப்படுவதில் அர்த்தமே இல்லை. ஆனால் இந்த பொறாமை தீ, பொறாமை தீ. இந்த பொறாமை மட்டும் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? பொறாமை எங்கிருந்து ஆரம்பமாச்சு தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, முதலில் சொர்க்கத்தில் நடந்த முதல் பாவம் பொறாமை. பொறாமை இப்லீஸின் பொறாமை. ஆதம் மண்ணால் படைச்ச ஆதமுக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் செஞ்ச செய்யுமா? பொறாமைங்கிறது அங்க செஞ்ச முதல் பாவம். விண்ணிலே நடந்த முதல் பாவமும் பொறாமையால் தான். மண்ணிலே நடந்த முதல் பாவமும் பொறாமையால் தான். காபிலை கொலை செய்தது எதனால்? பொறாமை. உலகத்தில் நடந்த முதல் பாவமே பொறாமை. இந்த பொறாமை என்பது எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாமலே அதிலிருந்து நீங்கி வாழ வேண்டும். பொறாமக்காரனுக்கு எவ்வளவு நியாமத்துக்கள் இருந்தாலும் அந்த நியாமத்தை அவனால் அனுபவிக்கவே முடியாது. அனுபவிக்கவே முடியாது. நான் சொல்றது உண்டு, இந்த மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்றது உண்டு. ஒருத்தர் நல்ல கடை வச்சிருந்தாராம். அவர் கடைக்கு பக்கத்துல அவர் கடை வச்சதோடு சேர்த்து இறைநேசர் வேற என்ன கேட்டாலும் எல்லாம் கொடுத்தான். அவர் கடைக்கு பக்கத்திலே ஒருத்தர் அதே கடையை கொண்டு போய் வச்சான். அப்ப அந்த இறைநேசர் சொன்னாரா, என் கடைக்கு பக்கத்துல வைக்காத, உனக்கு நான் அற்புதம் ஏற்படுகிற ஒரு 3 கண்ணு தர்றேன், அதை நீ என்ன நினைச்சு போட்டாலும் உனக்கு கிடைக்கும். அற்புதம் நிறைந்த கண், நீ என்ன நினைச்சு போட்டாலும் கிடைக்கும்.
சரின்னு 3 கல்லை வாங்கின, கடை வைக்கல, 3 கல்லை வாங்கிட்டு போயிட்டார். வீட்டில் போய் மனைவிட்டு சொன்னாராம், கல் கிடைச்சிருச்சு, நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். அவர் வேற இறைநேசர். அதனால மனைவி கேட்டாங்களா, என்னங்க கேட்க போறீங்க? அப்ப இவர் சொன்னாரா, 150 பசுமாடு கேட்கலான்னு இருக்கிறேன். பசுமாடு வந்துருச்சுன்னா பெரிய பால் பண்ணி வச்சிடலாம், 150 பசுமாடு. உடனே அவ சொன்னாங்க, பசுமாடு யாரையா சாணி இருக்கு, 150 பவுன் கேளு, உனக்கும் பெருமை எனக்கும் பெருமை, 150 பவுன். 2 பேருக்கு சண்டை. அவர் பசுமாடுங்கிறாரு, இந்த அம்மா பவுன் இருந்தது, போடி மயிரேன்னு தூக்கி போட்டாரு. அதான் போட்டது கிடைக்குமே, எல்லாம் கரணி குட்டியா மாறிடுச்சு, எல்லாம் கரணி. 2வது கல்லை தூக்கி போட்டு இந்த முடியெல்லாம் போகணும்னு சொல்ல, தலையில இருக்கிறது புருவத்தில் இருக்க முடியல காலிடுச்சு, எல்லாம் போச்சு. அந்த அம்மாவை பார்க்க முடியுமா? அப்ப 3வது கல்லை பயன்படுத்தி, நாங்க எப்பயும் போல இருந்தா போதும் அப்படின்னு தூக்கி போட்டு, ஆச்சரிய கற்கள் அற்புதம் இருந்தால் கூட இந்த பொறாமைக்காரர்களால் அதை அனுபவிக்க முடியாது, பயன்படுத்த முடியாது, முடியவே முடியாது. அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, அடுத்தது அந்நமீமா. 9வதாக நாம் உணராத குற்றங்களில் தீமைகளில் ஒன்று கோல் சொல்லுதல். இங்க இருந்து அங்க வத்தி வச்சிருது, அந்த மெழுகு வத்தியை பத்த வச்ச மாதிரி சில பேர் அப்படியே 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 ஊருக்கே போயிடும் இல்லையா? வீட்டுல போய் சொல்லி பாருங்க, ஏம்மா இந்த செய்தியை யார்கிட்டையும் சொல்லிடாத, ஒன்றை மட்டும் தான் சொல்லியிருக்கேன், சொல்லி பாருங்க, அடுத்த 2 நாள்ல தெருவுல இருந்து செய்தி வரும். இங்க இருந்தாங்க, அங்க இருந்தாங்க, அங்க இருந்தாங்க. இந்த நமீமா, கோல் சொல்லுதல், ஒரு மனிதனுடைய எல்லா நன்மைகளையும் உறுத்தி ஆனா உணராமலேயே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இங்க போகாதீங்கன்னு மட்டும் சொல்லி பாருங்க, அங்கதான் போய் நிற்பான். நம்ம நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் நடந்த சில நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கடுமையான பஞ்சம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மலை தொழுகைக்காக போய் நிற்கிறார். எல்லாத்தையும் ஊரே கூட்டிடுவாங்க, மலை தொழுகைக்கு ஊரே போகுமே, ஊரே போய் நின்று துவா கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், மழையை கொடுக்கிற மாதிரி இல்ல. ஏன் ரப்பே, ஏன் மழையை கொடுப்பதில்லை? இல்ல, உங்க கூட்டத்துல ஒரு கோல் சொல்றவன் இருக்கிறான். நம்ம ஊர்ல மழை இறங்குமா? ஒரு கோல் சொல்றாளா இருக்கு? அல்லாஹ் அக்பர். மூசா ஒரு கோல் சொல்றவன் இருக்கிறான், அதனால் நான் மழையை இறக்க மாட்டேன். உன்னை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பே அந்த யாருன்னு சொல்லி. உன்னை அல்லாஹ் சொன்னானா, இப்ப என்னை கோல் சொல்ல வைக்கிறேன், அதான் யாருன்னு சொல்லிடு. அல்லாஹ் அக்பர். கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வே சொன்னான், எல்லோரும் சேர்ந்து தௌபா செய்யுங்கள், அவனும் சேர்ந்து தௌபா செய்து விடுவான், அதற்கு பிறகு நான் மழையை தருகிறேன். எல்லோரும் சேர்ந்து தௌபா செய்தார்கள், அதற்கு பிறகு மழை பெய்ததாக வரலாறுகள் சொல்லி காட்டுகிறார். ரூபுல் பயான்ல கூட ஒரு அழகான நிகழ்ச்சி நடத்துவார்கள், எழுதுவார்கள். ரூபுல் ஒரு அடிமையை விலைக்கு வாங்குகிறான். அந்த அடிமையை இருக்கிற போதே சொல்லித்தான் இருக்கிறான், இந்த அடிமைக்கு நல்ல பழக்கம் நிறைய இருக்கு, ஆனா அப்பப்ப கோல் மட்டும் சொல்லும். இவ்வளவு தானே, கோல் தானே, அது ஒரு பெரிய பிரச்சனையா என்று வீட்டுக்கு வாங்கி சென்று விட்டான். சில நாட்கள் ஆனது, நேரா போனா இந்த அடிமை போச்சு. நேரா போய் மனைவிட்ட சொல்லிச்சு, உன் புருஷன் சரியில்லை, புருஷன் சரியில்லைன்னு எந்த மனைவிட்ட சொன்னாலும் உடனே கிளம்பிடும், புருஷன் சரியில்லை. அதுக்கு என்ன செய்யறது? ராத்திரியில தூங்கிட்டு இருக்கும்போது பெடரி முடிய மட்டும் வெட்டி சரியா போயிடும் அப்படின்னு உடனே அந்த அம்மா ரெடி ஆயிடுச்சு. நேரா புருஷன்கிட்ட போய், உன் பொண்டாட்டி சரியில்லை, வேண்டா பாரு, ராத்திரி நீ தூங்கிட்டு இருக்கும்போது கத்தி எடுத்துட்டு வருவாங்க, வேண்டா பாரு, வேண்டா பாரு. அதே மாதிரி தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்கிறான். ரூல் பயான் எழுதுறாங்க, நடிச்சுட்டு இருக்கிறான். புருஷனை சரி பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு அந்த அம்மா கத்தி எடுத்துட்டு வந்துச்சு, பெடரி முடிய வெட்டலாம்னு கத்திரி எடுத்துட்டு வருது. நம்ம கொள்ளத்தான் வருதுன்னு சொல்லி வேகமா அந்த கத்திரியை புடுங்கி மனைவி கூட செஞ்சாங்க. மனைவியின் குடும்பத்தார்கள் கணவனை கொலை செய்கிறார்கள். இந்த குடும்பம் அந்த குடும்பத்தை கூட வேற எதுவுமே நடக்கல, ஒரே ஒரு கோல் தான், ஒரே ஒரு கோல். குடும்பத்திற்கு குடும்பம் சண்டை, குடும்பத்திற்கு குடும்பம் சாவு. இதற்கு என்ன காரணம்? ஒரு கோல். அதனால நம்மை அறியாமலேயே இந்த வத்தி வைக்கிற பண்பாடு நிறைந்திருக்கிறது. இதுவும் உணரப்படாத தீமைகள். அடுத்ததாக 10வது உணரப்படாத தீமை, அன்பிற்குரியவர்களே, சூப்புவன். அடுத்தவனை நம்ம ஏளனமா நினைக்கிறது. அந்த தகுதி யார் கொடுத்தது? அடுத்தவர்கள். அவனை அது விளங்க மாட்டான், இவர் தீர்ப்பு செஞ்சுருவார். அவன் உருப்படாத, அவனை பார்த்தாலே நமக்கு சோறு தண்ணி கிடைக்காது. இவரை பார்த்தா எல்லாமே கிடைச்சிடும். நவுது பில்லா இல்லையா? சில பேர் அப்படி வெளியே வந்தாலும் பூனை, அந்த பூனையை பார்த்துட்டு போன உடனே இன்னைக்கு விளங்க, இன்னைக்கு விளங்க. வெளியே வந்து பார்த்தா பூனை செத்து கிடக்கு. இவனை பார்த்த பூனை அது செத்து போச்சு. இப்ப யார் விளங்காதவன்?
அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இப்படி அடுத்தவர்களின் மீது சூப்புல்லன் கெட்ட எண்ணம் இருக்கிறதே ஒரு மனிதனுடைய நன்மைகளை அது குறைத்து விடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவனுடைய நன்மையை கெட்ட எண்ணத்தால் அழித்து விடுவான். அதனால ரசூலுல்லாஹ்வினுடைய வரலாறுகளை பாருங்கள். யார் குறித்தும் ரசூலுல்லாஹ் தவறாக எண்ணியதாக ஒரு வரலாறு கூட இல்லை, ஒரு வரலாறு கூட இல்லை. அப்ப யார் குறித்தும் தவறாக எண்ணக்கூடிய நிலை நமக்கு வந்து விடக்கூடாது. அடுத்து 11வதாக அன்பிற்குரியவர்களே, உணராத தீமைகளில் மிக முக்கியமானது ஒரு பெண் தனியாக பயணம் செய்வது. சஃபருல் மர்அத்தி வஹதஹா. இன்னைக்கு எல்லா நாடுகளுக்கும் பார்த்தா நம்ம ஆளு புர்கா போட்டுட்டு புர்காவை போடாம சர்வ சாதாரணமாக ஒரு பெண்மணி தனியாக அவள் பயணம் செய்ய ஆரம்பித்தால் அவளுக்கும் அவளை பெற்ற பெற்றோர்களுக்கும் பாவங்கள் எழுதப்படுகிறது, நன்மைகள் குறைக்கப்படுகிறது. பாதுகாப்போடு செல்ல வேண்டும் என்று மகரவை மாற்றம் ஏற்படுத்துகிறது, அவளை கண்ணியமாக பார்க்கிறது. இன்னைக்கு இந்த காலத்துல எல்லாம் அப்படின்னா அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சஃபரல் மர்அத்தி வஹதஹா. அதே மாதிரி ஒரு பெண்மணி பூப்படைந்து, ஒரு பெண்மணி வயதுக்கு வந்து திருமண வயதை பெற்று அவள் முதிர்கன்னியாக மாறுகிற போது பெற்றோர்கள் மனமுடித்து வைக்கவில்லை என்றால் அவள் ஏதாவது தவறு செய்து விட்டால் அந்த குற்றமும் பெற்றோர்களை சாரும். அவ்வளவு வேலை நடக்கிறது. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் அன்புக்குரியவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. 12வது இஹ்ராக்குல் ஹைவானி பின்னார், மிருகங்களை நெருப்பால் அழித்தல். இன்னைக்கு நாம எறும்பு தூக்கி உரசி போட்டு விட்டுறோம், நம்ம பாவத்தை தூக்கி நம்முடைய நன்மைகளை எல்லாம் அழித்து விடுது. அந்த காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஐயாமுல் ஜாஹிலியாவுல கோழிகளை நிக்க வைத்து அம்பெறிந்து பழுது பார்க்கறாங்க. கோழி காண யாரும் சரியா அடிச்சு காலி பண்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிக்கிறார்கள். உயிருள்ள பொருட்களை வேதனை செய்கிறீர்களா? அதுவும் நெருப்பிலிட்டு வேதனை செய்கிற தகுதி அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது, அகிலத்தில் வேறு யாருக்கும் சொந்தமில்லை என்று தாரார் சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த புகுல் 13வது கஞ்சத்தனம். அல்லாஹ் கொடுத்ததுல கஞ்சத்தனம் செய்வதை ரப்பு பிரியப்படுவதே இல்லை. ஒருத்தன் கொடுத்து கஞ்சத்தனம் பண்ணா அல்லாஹ் பிடுங்கவும் அவன் தயாராகிறான். ஒரு ஹதீஸ், அழகான ஹதீஸ் ரியாதுஸ் ஸாலிஹீன்ல வரும். ஒருத்தன் வழுக்கத்தல, ஒருத்தன் குஷ்டரோகி, ஒருத்தன் கண் தெரியாது. 3 பேரும் அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்கு துஆ செய்வாங்க. யாரெல்லாம் முடியே முளைக்க மாட்டேங்கிறப்பே, பிளைட் இறங்குற மாதிரி இருக்கிறப்பே, எப்படியாவது எனக்கு முடிய கொடுறப்பே அவன் துஆ செஞ்சுட்டு இருக்கான். இங்க குஷ்டரோகி அல்லாஹ் பக்கத்துல ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்கப்பே, அதனால என்னுடைய தோலை சரி செய்து கொடுறப்பே. 3வது ஆளு அல்லாஹ் எனக்கு கண் பார்வை கொடு, அது இருந்தா எனக்கு போதும். 3 பேரும் இப்ப மலக்கு வர்றாரு, ஒவ்வொருத்தருடைய துவாவும் கபூலாகிறது. அப்ப இந்த வழுக்கத்தலைட்ட அல்லாஹ் உனக்கு முடிமுளைக்க தௌஃபீக் செய்வானான்னு துவா செஞ்சுட்டு 1000 ஒட்டகைகளை கொடுக்கிறார். அடுத்த வருஷம் நான் வர்றேன், 1000 ஒட்டகைகளை கொடுத்தார். இந்த குஷ்டரோகிக்கு குணத்தை கொடுத்து விட்டு 1000 மாடுகளை கொடுத்தார். அடுத்த வருஷம் நான் வர்றேன்ட்டு அடுத்து இந்த கண்ணு தெரியாதவனுக்கு 1000 மாடுகளை கொடுத்து நான் அடுத்த வருஷம் வர்றேன், உனக்கு கண் பார்வை தெரியும் துவா செஞ்சாரு, கண் பார்வை தெரிகிறது. அதே மாதிரி அடுத்த வருஷம் வந்தாரு. இந்த 1000 ஒட்டகைகளை வைத்திருப்பவன் ஒரு வருடத்தில் அந்த ஒட்டகைகளை 1000 1500 2000 பெருக்குகிறார். அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து கொஞ்சம் கொடைன்னு சொல்லும் போது உடனே அந்த வழுக்கத்துல அல்லாஹ் கொடுத்ததா, எல்லாம் நான் சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டது, என்ன அல்லாஹ் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அதான் கொடுக்க முடியாது. உடனே அந்த மலைக்கு பதுவா செஞ்சாரு, இருக்கிற ஒட்டகை எல்லாம் சீக்கு முடிச்சு எடுத்து போச்சு. மாடு குஷ்டரோகிட்ட போய் அவன் மாட்டை பெருக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து கொடு, அல்லாஹ் கொடுத்ததா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா, நான் அதை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா, எல்லாம் போச்சு. கண் தெரியாதவரிடத்துல அல்லாஹ் 1000 ஆடு கொடுத்தானே, உனக்கு கண்ணையும் கொடுத்தானே, அந்த 1000 ஆட்டிலிருந்து ஏதாவது அல்லாஹ்வுக்கு கொடு. உடனே அந்த மலக்கு மாறு வேடத்துல போயிருக்கிறார். இதெல்லாம் ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவான வரலாறு. அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர் சொன்னானா, எல்லாமே அல்லாஹ் கொடுத்ததுதான். 1000 ஆட்டை 4000 ஆடா மாத்தி வச்சிருக்கிறேன், மாத்துனது ரப்புல் ஆலமீன் தான். 4000ஐயும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், எவ்வளவு தேவையோ எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். அந்த மலக்கு துஆ செய்கிறார், ரப்பே இவர் உனக்காக கொடுக்க தயாராகி விட்டார். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனுடைய ஆற்றில் மீண்டும் பரக்கத்து செய்ய அந்த மலக்குக்கு துஆ செய்ய சொல்றார். கொடுக்கிற போது தான் பரக்கத் வரும். கஞ்சத்தனத்தால் ஒரு காலத்திலும் பரக்கத் வராது. நம்முடைய
4வது அதாவத், விரோதம். ஒரு மனிதனுடைய ஈமானியை தூக்கிடும். இந்த பழி வாங்கும் உணர்வு அறவே கூடாது. இது நம்மகிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாமலே இருக்கு. என்னன்னா, இந்த கல்யாணத்துக்கு சொல்லி வருவாங்க பாருங்களேன், கல்யாணத்துக்கு சொல்லி வருவாங்க இல்லையா, கண்டிப்பா வந்துடணும்னு சொல்லுவாங்க. இவன் நம்மாடு என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, பத்திரிக்கை வந்துச்சுன்னா இவனு தந்தி தான் அனுப்புவான். பத்திரிக்கை வந்துச்சுன்னா, நாங்க எங்களால வர முடியல, உங்களுக்கு சொல்லி வீட்டுக்கெல்லாம் சொல்லி வர முடியல, நீங்க எப்படியாவது வந்துருங்க அப்படின்னு பத்திரிக்கை அனுப்பிச்சா நம்மள ஆள் வரல, நம்ம ஏன் போகணும், பத்திரிக்கை தானே வந்துச்சு, பத்திரிக்கைக்கு பத்திரிக்கை. ஒரு ஆள் போய் சொன்னாக்கா எங்க குடும்பத்தோட வந்துருங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒருத்தர் தானே வந்தீங்க, அதனால ஒருத்தர் தான் வருவோம், 2 பேர் வந்தா 2 பேர் வருவோம். என்ன பழிவாங்கும் படலமா இல்லையா? அதே மாதிரி சொல்லுகிற ஒப்பந்தங்களை சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ளாத இந்த பழிவாங்கும் தனம் வந்து சொல்லுவார், நீங்க என் கல்யாணத்துக்கு வரல, இனி உங்க தீதாரை கூடாது, நான் எதுக்குமே வர மாட்டேன். நம்ம எதுக்கு எடுத்தாலும் சொல்ற ஒரே வார்த்தை தீதார் தான். இனி ஆகாது. அன்பிற்குரியவர்களை என்னை பார்க்கிறோம், இது இஸ்லாத்தில் இருக்கிறதா? இது உணரப்படாத தீமைகளில் முக்கியமான தீமையாக இருக்கிறது. 15வது ஷஹ்வத், அல்லாஹு அக்பர், இச்சை, காமம். இந்த காமம் ஒரு மனிதனை குஃபுரில் கொண்டு போய் தள்ளிவிடும். பெரிய பெரிய வழிமார்களை எல்லாம் பன்றி மேய்க்க வைத்திருக்கிறது. இறைநேசர்களை, அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்றவர்களை எல்லாம் இந்த காமம் பன்றி மேய்க்க வைத்திருக்கிறது என்று சொன்னால், இந்த காமம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கிறது. 16வது வியாபாரத்திலே ஏமாற்றுதல். ஏமாத்துறவன பெருமையா நினைக்கிறோம் இல்லையா? உடஞ்ச பொருள், அந்த பொருள், இந்த பொருள் எல்லாம் நான் நல்ல விலைக்கு வித்துட்டேன் அப்படின்னு சபாஸ், நீ தான் என் கடையில் இருக்க வேண்டியவன் இல்லையா, அவனை விரட்ட வேண்டியவன். தப்பை தப்பு என்று சொல்லி நிற்க வேண்டும். சரியாக இருக்கிறாயா, அப்படி விட்டு விட்டால் அதை தர்மம் செய்து விட வேண்டும். தவற தவறு சொல்லி விற்கிறவன் தான் உண்மையான வியாபாரி, ஒரு இஸ்லாமிய வியாபாரி இல்லையா? ஆதார போகாதால நான் நல்ல விலைக்கு வித்துட்டேன். ஒரு ஆள் மாட்டினா, பேர் வச்சிருக்கேன், ஆள் மாட்டினா இழிச்சவாய் தள்ளிட்டேன். நாவுதுபில்லா. வாங்குறப்பே அதே மாதிரிதான், ஒரு வைத்தவழி கேஸ் மாட்டிச்சு, புடிச்சிட்டேன், அவனை ஏமாத்திருக்கேன்னு அர்த்தம். அல்லது கூட நம்முடைய நன்மைகளை அதை அழித்து விடும். அடுத்து அல்லாஹ் அக்பர், அந்நதுர் இலல் அஜ்னபியா, அந்நிய பெண்களை பார்ப்பது. அந்நிய பெண்களை பார்த்தாலே போதும், நம்முடைய எல்லா நன்மைகளையும் அது தூக்கிவிடும். இந்த ஒரு பார்வைதானே தவறுக்கான மூலகாரணமாக இருக்கிறது. மார்க்கம் அதைத்தான் உண்மையாக கண்டிக்கிறது. அல்-இஸ்திஹ்ஸா, 18வதாக அடுத்தவர்களை கிண்டல் செய்வது. ஒருத்தர் கிண்டல் செய்வது எல்லா நன்மைகளையும் அடித்துவிடும். அவன் முக சுழிச்சுட்டா, ஒரு சகோதரனை கிண்டல் பண்ணி முக சுழிச்சுட்டா, இவன் நன்மைகள் எல்லாம் காணாமல் போய் கொண்டிருக்கும். அடுத்ததாக 19வதாக ரீபா. அல்லாஹ் அக்பர், அன்புக்குரியவர்களே, ரீபா கோல் சொல், புறம் பேசுதல். ரீபத்துன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அவன்கிட்ட இருக்கிற குறைய பேசுறது, இது ரீபத். இல்லாதத பேசினா அது இட்டுக்கட்டு, இருப்பதை பேசுதல். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அபூ ஹனீஃபாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று சுஃபியான் சௌரிட்ட கேட்கும்போது, அவர் கொடை வல்லன், அவரை போல் யாரும் இருக்க முடியாது. என்ன ஒரு காசு கொடுக்கிற கொடை வல்லன்னு சொல்றீங்க? அவர் நன்மையெல்லாம், மற்றவர்கள் நன்மையெல்லாம் அவர் வாங்கி கொண்டிருக்கிறார், அவர் யாருக்குமே நன்மையை கொடுப்பதில்லை. பெரிய கஞ்சனும் கூட. எல்லாரும் திட்டுறாங்க, எல்லாரும் அவரை பத்தி புறம் பேசுறாங்க, ஒண்ணுமே அவர் பேசுறது இல்லை. ஆனால் அவர் நன்மையை தான் செய்து கொண்டிருக்கிறார். ரீபத் இன்றைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. நிறைவாக ஈதா உல் ஜார், 20தாக பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஈதா, நோவினை அளித்தல். பக்கத்து வீட்டுக்காரனை சந்தோஷப்படுத்த வேண்டியது முஃமினின் கடமை. தான் பக்கத்து வீடு எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு நோவினை கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தால் நம்முடைய நன்மைகள் அழிந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் நல்கிடுவானாக. இன்றைய டிப்ஸ், அன்புக்குரியவர்களே, நிறைய பேருக்கு இந்த கை வலி, கால் வலி, இந்த மாதிரி வலிகள் இருக்கும். அந்த வலிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த மருந்து பிஸ்மில்லாஹ் அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாது. 7 தடவை சொல்லி நம்முடைய உமிழ்நீரை தொட்டு தடவினால், எந்த இடத்துல வலி இருக்கிறதோ அந்த இடத்தில் தடவினால் வலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீக்குகிறான். பிஸ்மில்லாஹ் அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாது. கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.